வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மட்டன் சுக்கா. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்கணும். குக்கர் எடுத்துட்டு நம்ம கழுவி வச்ச மட்டனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கணும். இப்போ மட்டனை சேர்த்தாச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளி வெங்காயத்தை சேர்த்துக்கணும். நான் வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் இப்போ கட் பண்ணி சேர்த்துக்கணும். இப்போ தக்காளி வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். கருவேப்பிலை போட்டு வேக வச்சா அவ்வளோ ஸ்மெல் இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா முங்குற அளவு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ மூடி போட்டு நல்லா மூடிடலாம். நல்லா காற்று போவதில்லை, நல்லா டைட்டாக மூடுங்க. விசில் போட்டுருங்க மறக்காம. இப்போ ஸ்டவ்ல வச்சிடலாம். 20 விசில் வச்சா போதும். நல்லா சூப்பரா பஞ்சு போல வெந்து வரும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதுல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தாச்சு. அந்த எண்ணெய் மிதமான சூடுல இருக்கும் போது நம்ம 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். கருக விட்டுறக்கூடாது. மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எனக்கு கருவேப்பிலை ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் நிறைய சேர்ப்பேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாய் தூள் வறுக்கும் போது நல்லா ஸ்மெல் வரும். அப்போ நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம போட்ட எண்ணெய் மேலே வர மாதிரி அவ்வளோ திரண்டு வரும், சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட ரசம், சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைஸுக்கெல்லாம் ரொம்ப டக்கராக இருக்கும். என்னோட சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் ரெசிபி நான் போட்டுட்டே தான் இருப்பேன். இப்போ நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணலாம். கரம் மசாலா வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா போடலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். பாருங்க, மசாலா நல்லா சுண்டி வந்திருக்கு. மட்டன்லாம் அப்படியே பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான், நம்ம மட்டன் சுக்கா ரெடி. இந்த மாதிரி உங்க வீட்டுல ஒரு தடவை செய்யுங்க. திருப்பி திருப்பி செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ருசியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, பார்க்கவே எவ்வளோ டெம்ட் ஆகுது பாருங்க. செம்மையா இருக்கும். கண்டிப்பா வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை டாடா, பாய் பாய்.